ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்று ஒரு ஒரு அதிசயமான ஒரு வேத வாசிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பொறுமையாக கேளுங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பரமபிதாவுக்கே சோதனையா, ஏனென்றால் அவர் பூமியில வந்திருக்கிறபடினால பூமியில உள்ள மக்கள் அத்தனை பேரையும் சோதனைகளுக்கு கூடாக இழுத்து செல்கிற ஆவி அவர் ஜெயித்து எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். மக்களுக்கு முன் உதாரணமாக அவர் காண்பிக்க வேண்டும். இதோ அதை செய்து காண்பிக்கிறார் பாருங்க. வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இந்த கேள்வியை பார்த்தீர்களா? இப்படித்தான் ஆக்களோடு கதைக்கும் போதே கதைக்கிறார்கள். நீ இன்னாருடைய மகனாயிருந்தா நீ அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி விளங்குதுதானே? இதுதான் இந்த மனிதர்களுக்கு மேலும் பிசாசானவன் தூவப்பட்டிருக்கிறதுனால அதே போல இவர்களும் கதைப்பார்கள். எவ்வளவு விதமாக வந்த அந்த பிசாசு கேட்கிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நமக்கு பசிக்குதான் என்று 40 நாள் உபவாசித்திருக்கிறீர், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி நீர் சாப்பிடலாம் பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். திண்டு வளர்ந்தான் என்று சொல்வது என்ன? தனியே சாப்பிட்டு வளர்ந்தான். அறிவு, ஞானம், பண்பான கேள்வி, அந்த கேள்விகளுக்கான பண்பான பதில். பிசாசை போல கேட்கக்கூடாது. எல்லோரும் அருவருத்துக் கொள்வார்கள். என்ன இவர்கள் வந்துட்டு போனால் பிசாசு வந்துட்டு போன போல இருக்கு, ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு போறார்கள், அதுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வர பார்க்குது. பிசாசு தொல்லை, பேய் பிசாசுகள் இப்படித்தான் செயற்படும். கேள்வியிலே செயற்படும். கேள்வி கேட்கும் போதே தெரியும். ஆனபடினால் கேள்வி கேட்கும் போது இப்பொழுதோ எல்லாரும் விழித்தெழுந்து விட்டார்கள். எல்லோரும் ஞானத்தை படிக்கிறார்கள். நாங்கள் பக்குவமாக மனம் திரும்பி கனிவுடன் கதைக்க வேண்டும். பிசாசை போல கதைக்கக்கூடாது. பிசாசை போல தந்திரமான கேள்விகளை கேட்கக்கூடாது. அவர்கள் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பிசாசு விட்டே இல்லை, புட்டிச்ச புட்டியில தான் நிற்குது, இழுத்து கொண்டு இங்கே கொண்டு போய் உயரத்துக்கு கொண்டு போய் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கல்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அப்போ வேதம் படிச்சிருக்கிறான் 10த்துக்கு. உலக அறிவு, உலக அறிவு. வேதத்தை பைபிளை படிக்கும் போது உலக அறிவோடு படிக்கிறது. பெரிய மேதாவியாகலாம் என்ற எண்ணத்தோடு படிக்கிறது. மண் கவ வேண்டி வரும். பிசாச போலவே மண் கவ வேண்டி வரும் மக்களே. இது ஞான போதகம். இது உலகத்தில் பெரிய மெடலோ பொக்காலோ தங்க பதக்கம் எடுப்பதற்காக, தங்க பதக்கத்திற்காக இது கொடுக்கப்படவில்லை. இது ஞான போஜனம். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். சரியான மறுமொழி. கடவுளை பரீட்சை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாத திட்டத்தை பரீட்சை பார்ப்பார்கள். எல்லாம் இழந்து போக வேண்டி வரும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சரியான புடி. எப்படி
உலகத்தில் உள்ள பணம், அந்தஸ்து, மண்ணோடு மண்ணாய் போகும் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவற்றிற்கு பின்னால போனால் பிசாசு காட்டும் சொத்து, பத்து, ஒரு வீடு, மனுஷன் தங்கி இந்த உபதேசத்தை மக்களுக்கு சொல்வதற்காக ஒரு பதிவிடம் விடுங்கள். இதை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்வதற்காக, பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக சாப்பிடுங்கள். தேவ சமாதானத்தை கற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தை பிள்ளைகளுக்கு எப்படி சொல்வது என்பதற்காக உடுப்பை போடுங்கள். அது நிலைத்திருக்கும். அங்கே நித்திய ஜீவன் இருக்கும். இல்லாவிட்டால் பிசாசை பணிந்து சொத்து பத்திற்காக, தங்க வளையலுக்காக, தங்க ஒட்டியானத்திற்காக, மண்ணுக்குள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு உலோகத்திற்காக உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் விற்று கொண்டால் அவை இழந்து போகும்போது எங்கேயாவது பைத்தியகார ஆசுபத்திரிகளிலிருந்து குளிசைகளும் ஊசியும் போட்டுக்கொண்டிருக்க நேரிடும் மக்களே. தெரியுமா? முறிவு ஏற்பட்டுவிடும். முறிவு ஏற்படும். தேவதூதர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை இரட்சிப்பதற்காக அடிக்கிறார்கள். இதற்காக மனிதர்களை நரபலி கொடுக்கிறார்கள், பிள்ளைக்கறிகளை கொடுக்கிறார்கள். காரணம், சாத்தானுக்கு போசிக்கிறார்களாம். தாங்கள் உலகத்தில், இந்த உலகில் அந்தஸ்தில் இருப்பதற்காக, பதவிகளில் இருப்பதற்காக அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போஜனம் சரிதானே? எங்கே போய் முடியும்? விழித்தெழுதலுக்காக கொடுக்கப்படுகிற போஜனம் தான் இது. மறுபடியும் அவரை மிகவும் உயர்ந்த கன்மலையில் கொண்டு போய், ராட்சியங்களெல்லாம், இந்த மகிமையெல்லாம், இந்த அந்தஸ்துக்கள் எல்லாம் உனக்கு தருவேன், என்னை பணிந்துகொள், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்துகொள் என்று பிசாசானது இயேசப்பாவை கேட்கும்போது கடைசியாக இயேசப்பா சொன்ன இந்த வார்த்தை, இதுதான் அந்த வார்த்தை. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆதாரண செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு நீங்கி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிட செய்தார்கள். பிசாசை ஜெயித்து கொண்டால் மாத்திரம் தேவதூதர்கள் உங்கள் வீட்டில் தங்குவார்கள். இல்லையாவிட்டால் வீட்டிற்குள் பிசாசுக்குரிய காரியங்கள் இருக்குமே, ஆனால் அங்கே தேவதூதர்கள் தங்க மாட்டார்கள். ஆத்துமாவையும் ஆவியையும் பிள்ளைகளையும் பிசாசுக்கு வித்து கொண்டோம் என்றால் அங்கே நரக தூதர்கள் கம்பீரமாக நிற்பார்கள். எப்ப வரைக்கும்? முறிந்து கொட்டணும் வரைக்கும், அவர்கள் நரகத்துக்கு போகும் வரைக்கும் இவர்களையும் அவர்கள் விடமாட்டார்கள். இப்படித்தான் மரணம் ஏற்படும். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் சம்பளம் நரகம், நரகத்தின் சம்பளம் இரட்டிப்பான நரகம். அப்படியே இந்த கதை உருண்டு போய்கொண்டே இருக்கும். அதற்கு ஓய்வும் முடிவும் இராது. வரப்போகிற இந்த சாத்தான் இங்கே என்ன சொல்லி இருக்கிறான்? என்னை பணிந்து கொள்வேயானால். இந்த சாத்தான் இப்பொழுது உருவெடுத்து பெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மக்கள் இயேசுவிடத்தில் ஊழியம் செய்யவில்லை, இயேசுவுக்கு வேலை செய்யவில்லை, இயேசுவுக்காக கதைக்கவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவிடத்தில் போய் பணிந்து கொண்டு தனக்கு அது வேணும் இது வேணும் என்று ஏதாவது அவரை உபயோகிப்பதற்காகவே தான் இயேசுவிடத்தில் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஏதோ ஊழியம் செய்வது போல இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் வரப்போகிற சாத்தானிய அரசாங்கங்கள் பற்றி ஒன்றும் சொல்லுவதற்கு நாக்கூசி வேறொன்றை சொல்லி, வாருங்கள் வாருங்கள், இயேசு உங்களுக்கு தருவார், அவர் எல்லாம் தருவார் என்று சொல்லி அவர்களை வசூலித்து கொள்வார்கள். மக்களே, விழித்தெழுங்கள். இதுகும் அதுகும் ஒன்றுதான். இந்த முறையும் அந்த முறையும் ஒன்றுதான். ஆனபடினால் எல்லோருக்கும் சொல்லப்படுவது, விழித்தெழுந்து வெளியே வாருவோமாக, வெளியே வாருங்கள். மத சங்கிலிகளில் கடவுளுடைய சக்தி வேலை செய்யாது. அங்கே வரப்போகின்ற புதிய சாத்தானிய மதம் தன்னை கும்பிடச் சொன்னானே, ஆனால் அவன் கடவுள் எனப்படுவான், உலகாதிபதி லோகாதிபதி எனப்படுவான், குபேரன் எனப்படுவான். குபேரன் என்றது சாத்தான், பயங்கரமான கொடிய சாத்தான். அவனுக்கு மனித பண்ணை வேண்டும், மனிதர்களை இரத்தம் குடிப்பதற்கு பலி கேட்பான். அவன் பெரிய பண்ணையமே வைத்திருக்கிறான். நான் அதை எல்லாவற்றையும் பார்த்தேன், ஜெபம் பண்ணினேன், அதிர்ந்து போனேன்.
நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த ஊடகம், இன்டர்நெட் என்ற ஊடகம் திறந்திருக்கிற நாட்களில் இவற்றை காண முடியும். அதன் பின் அதுவும் ஓய்ந்து போம். மக்கள் கொத்து கொத்தாக பல்கிப் பெருகுவார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் நோவா காலத்தில் அழிவுக்கு ஏதுவாக நடந்தது போல் கேட்பார்கள். என்ன, ஒரு கல்யாணம் செய்வது தப்பா? தப்பா? தப்பில்லையா? பிள்ளைகளை பெறுவது தப்பா? தப்பில்லையா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வரப்போவது உங்களுக்கு. அவனவன் செய்வது அவனவனுக்கு. ஆனபடியினால் விழித்தெழுந்து இதை பாருங்கள். வரப்போகிற சாத்தானிய மதம் வந்துவிட்டது. அவன் ஏற்கனவே மனித ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மதங்களையும் நொறுக்குவான். நொறுக்கி தான் கொண்டு வந்த செயற்கை நுண்ணறிவு, பேசத்தக்க பயங்கர உருவம் கொண்ட விக்கிரகத்தை வணங்கச் சொல்லி வதைப்பான். ஆனால் அவன் எந்த குபேரனாக்க மாட்டான், யாரையும் சொகுசு கொடுக்க மாட்டான். அவன் இன்டர்நெட் என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தோடு சேர்த்து மனிதன் கைகளில் அந்த அடிமை இலக்கம் முத்திரையை செலுத்தி அவர்களையும் ஒரு செயற்கை நுண்ணறிவு யந்திரமாக காண்பான். மனிதனை யந்திரமாகவே உபயோகிக்கப் போகிறான். மனிதர்களுடைய உடல் அந்த செயற்கை நுண்ணறிவு யந்திரத்தோடு சகிக்க முடியாமல் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மெல்லிய உடல் எல்லாம் நொந்து முறிந்து அக்கினி கடலில் கதறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மக்களே, எச்சரிக்கை! இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு மனம் திரும்பி நாங்கள் தேவதூதர்களைப் போல சபைகளில் போய் கல்யாணங்கள் தேடி கல்யாணங்களை செய்து பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்திற்கு இந்த சாத்தானியருக்கும் நேராக நாங்கள் கொடுக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவைப் போல ஒற்றையும் கம்பீரமுமாக நின்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்வோம் என்று இன்றைக்கு சபதம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனும் திருவிருந்தை, தேவ போஜனத்தை, ஏசப்பா சொன்னதை போல அப்பத்தினால் அல்ல வார்த்தையினால் பிழைப்பான் என்ற தேவ போசனத்தை புசித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். திருவிருந்து சற்பிரசாதம் இதோ வருகிறது. பெற்றுக்கொண்டு உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். படித்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இதற்கு ஏதுவானபடி வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பெண்ணை ஒரு துணைவியாக, ஒரு அன்பு துணையாக கொண்டு செல்லலாம். ஆனால் ஏனையர்களைப் போல அந்த பெண்ணை பட்சித்து அங்கே 10 பிள்ளைகளையும் கொடுத்து அல்லது ஒரு பிள்ளையத்தன்னும் கொடுத்து இந்த உலகத்துக்கு ஏதுவான பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம், யாக்கோப், ஈசாக் ஆக்கள் ஓடின நோவா காலத்து ஓட்டத்தை இப்ப புதிய ஏற்பாட்டில் ஓடி அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்யாதிருங்கள். இங்கே அப்படி ஒருபோதும் எடுத்துக்காட்டாக பரமபிதா இயேசு கிறிஸ்து வாக்களிக்கவில்லை. மத்தேயு 22, 24 அதிகாரங்களை வெகு ஊக்கமாக வாசியுங்கள். கம்பீரமாக இருங்கள். தேவதூதர்களைப் போல ஒற்றுமையாக இருங்கள். அதற்காக அவர் யோவான் 14 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். யோவான் 4 அதிகாரம் 14 ஜீவ தண்ணீரை என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறவனுக்கு தாகம் ஏற்படாது. என்ன தாகம்? உலகத்துக்கு ஏதுவான தாகத்தை சொல்லுகிறேன். இப்ப புரிகிறதா? கம்பீரமாயிருங்கள். அதற்கான வார்த்தைகளைத்தான் ஏசப்பா கொடுத்திருக்கிறார். எவ்வளவு காலமும் நன்றாக வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். அங்கேயும் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், இங்கேயும் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். அங்கேயும் அடி, இங்கேயும் அடி. விளங்குகிறதா? ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய எழுப்புதலை கொண்டு வாருங்கள். ஆமேன்.